முகமது ஃபாரிஸு மருதமுனை இலங்கை அவர் என்ன கேட்குறாருன்னா, ஆசூரா பற்றிய இரு ஹதீஸுகளில் அடுத்த ஆண்டு உயிருடன் இருந்தால் 9வது நாளில் நோன்பு நோற்பேன் என்று தான் கூறுகிறது. மாறாக 9ம் 10ம் என்று இல்லை. அதாவது 10வது நாளில் நோற்று வந்த நோன்பை யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறு செய்யும் அடிப்படையில் 9வது தினத்தில் நோற்பேன் என்பதுதான் இது அர்த்தம் என்று தோன்றுகிறது. சரியான்னு கேட்குறார். அதாவது முஹர்ரம் மாதத்தில் நம்ம 10வது நாளில் நோன்பு வைக்கிறோம். ஆஷூராங்கிற ஒரு பேரில் அந்த நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு அந்த ஆஷூரா நோன்பு என்பது மக்காவில் இருக்கும்போதே ரசூலுல்லாஹ் வச்சுருக்கிறாங்க. ஏன்னுட்டா அந்த மக்கத்து காஃபியர்கள் கூட அந்த ஆஷூராவுடைய முஹர்ரம் 10வது நாளை ஒரு புனித நாளாக கருதி வந்தார்கள். முஹர்ரம் 10ல் தான் காபாவுடைய அந்த திரையெல்லாம் மாற்றுவாங்க. ஸ்க்ரீன் என்ன காபாவுக்கு மேலே போட்டுக்கிற துணி இருக்குல்ல, அந்த துணி வருஷம் மாற்றுவாங்க. அந்த காலத்து பழக்கத்திலேயே அது என்ன செய்வாங்க, அது எந்த தேதியில் மாற்றுவாங்கன்னு கேட்டால் முஹர்ரம் 10ல் மாற்றுவாங்க. அப்போ அவங்களும் ஒரு புனிதமான ஏதோ ஒரு காரணத்துக்காக, அது யூதர்கள் நினச்சது மூசா நபிக்காக வேண்டி, அதுக்காக கூட இவங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. மக்கத்து காஃபியர்களுக்கு அந்த வரலாறு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கம்மி. ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி மக்காவில் உள்ளவங்களும் அந்த நாளை ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்க. அது மாதிரி அதன் அடிப்படையில் தான் மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லோரும் நோன்பு வைக்க சொன்னாங்க. ரமலான் கடமையான உடனே அந்த முஹர்ரம் நோன்பு அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஆரம்பத்தில் நோன்பு வச்சது யூதர்களை வச்சு வைக்கலை. மக்காவில் அது புனித நாளாக இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லோரும் நோன்பு வைங்கன்னாங்க. அந்த ரமலான் நோன்புக்கு முன்னாடி இந்த நோன்பு மட்டும்தான் இருந்தது. எப்போ ரமலான் வந்துருச்சோ விரும்பினால் வைங்க, விரும்பாட்டி விடுங்க என்று அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வைக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க. அதே முஹர்ரம் 10வது நாளில் ஆஷூராவுடைய தினத்தில் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்கன்னு. அப்போ நாங்கள் மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினா இந்த நாளில் முஹர்ரம் 10வது நாளில் தான் ஃபிரௌனிடமிருந்து மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினா, அப்படியான ஒரு நாளாக இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம். மூசாவும் நோன்பு வச்சார், அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்காக. அந்த வருஷம் காப்பாற்றினான்ல, அடுத்த முஹர்ரம் வரும்போது 10வது நாளில் மூசா நபி அதுக்கு நோன்பு வச்சுருக்கிறார் அப்படின்னு ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் அடுத்த ஆண்டு நான் இருந்தேனேயானால் நான் என்ன செய்வேன், 9ல் நோன்பு வைப்பேங்கிறாங்க. நான் அடுத்த வருஷம் இருப்பேனேயானால் 9ல் நோன்பு வைப்பேங்கிறாங்க. இந்த ஹதீஸில் 9ம் 10ம் வைப்பேன்னு சொல்லலை. அதாவது யூதர்கள் முஹர்ரம் 10ல் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, உங்களை விட மூசாவுக்கு அதிக தகுதி படைத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆண்டு நான் இருந்தேனேயானால் 9லையும் நோன்பு நோற்பேன் அப்படி சொல்லாமல் 9ல் நோன்பு நோற்பேன்கிறாங்க. வரக்கூடிய எல்லா ஹதீஸும் அப்படி தான் இவர் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் சுட்டி காட்டுற மாதிரி தான் அடுத்த ஆண்டு இருந்தால் 9லும் 10லும் நோன்பு நோற்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லலை. அல்லது 9லையும் என்ற அந்த போட்டோன்னு செய்யலை, சொல்லலை. 9ல் நோன்பு நோற்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 10ங்கிற நோன்பை 9ஆக மாற்றுறாங்கன்னு தான் அதுலேருந்து விளங்குகிறது நேரடியாக பார்க்கும்பொழுது. ஆனால் அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹ் முஹர்ரம் வர்றதுக்கு முன்னாடி மூத்தா போயிட்டாங்க. அதனால் வச்சு காட்டலை. அடுத்த ஆண்டு இருந்தேனையானால் நான் 9லையும் 9ல் நோன்பு வைப்பேன்ட்டாங்க. அப்போ இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன விளங்க முடியும் என்றால், 10வது நாள் வைக்கிறது யூத கலாச்சாரம். அவங்களுக்கு மாறு செய்யும் விதமாக நம்ம 9 தான் வைக்கணும், 9லும் 10லும் என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்குறார். ஆனால் இஸ்லாத்தில் உள்ள மிகச்சில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அனைவருமே சொல்லக்கூடிய கருத்து என்னென்னு கேட்டால், 9லையும் 10லையும் தான் நோன்பு நோக்கணும், அப்படி தான் அந்த ஹதீஸை எடுத்துக்கணுங்கிறாங்க. ஆனால் இந்த கருத்தை சொல்கிறதுக்கான வாசகம் ஹதீஸில் இல்லை. அப்போ இவர் சொல்கிறபடி இந்த 9ல் நோன்பு வைப்பேன்ற ஹதீஸ் வருதில்ல, அதில் எத்தனை அறிவிப்பு எடுத்து பார்த்தாலும் எப்படி வருதுன்னு கேட்டால் 9ல் நோன்பு நோற்பேன் தான் வருது. 9லையும் இந்த 10ஐயும் சேர்த்து, அப்போ 2 நாள் நோன்பு நோற்பேன்கிற வாசகம் அதில் இல்லை. இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, சில ஆளுக்கு அந்த ஆய்வுங்கிற பேரில் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறது கிடையாது, 9 தான் வைக்கணும், அடுத்த வருஷம் தான் 9ல் வைப்பேன் தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் 9 10ன்னு சேர்க்குறீங்க, அப்போ இந்த 10 மாற்றிட்டு 9 தானே வைக்கணுங்கிறாங்க.
நேரடி அந்த சொல்லை வச்சு வாதிடுவது ஓகே தான். ஆனால் அதை மட்டும் வச்சு வாதிடக்கூடாது. எதை வச்சு வாதிக்கணும்னு கேட்டால், இந்த எதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுது, நோன்பு நோக்கிற காரணம் என்ன, அந்த ஹதீஸிலே சொல்லப்படுற காரணம் என்ன, மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினான். அது மாறுமா? மூசா யூதர்களுக்கு மாற்றமாக காப்பாற்றின தேதியை 9 ஆக்கிட முடியுமா நமக்கு? மூசா நபி அல்லாஹ் எதுக்கு இந்த நோன்புடைய நோக்கம் என்ன, யூதர்கள் சொன்ன நோக்கத்தை ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்க, இந்த நாளில் எந்த நாளில் 10 முஹர்ரம் 10 மூசா நபியை அல்லாஹ் வந்து ஃபிரௌன்கிட்டருந்து காப்பாற்றினான். அதனால் மூசாவும் அடுத்தடுத்து நோன்பு வச்சார் முஹர்ரம் 10. அவரை ஃபாலோ பண்ணி வைக்கிறோங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 10 மஸ்ட் அவசியம்னு விளங்கிடுது. அப்போ யூதர்களுக்கு மாறு செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் 9 வச்சிங்கன்னு சொன்னால் அது மூசாவை காப்பாற்றினால நீங்கள் வைக்கலை. மூசாவை காப்பாற்றின நாள் என்று எதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டார்களோ அதில் வைக்கலன்னு ஆயிடுறீங்க. அப்போ 9 மட்டும் ஒருவர் வைப்பாரையானால் முதல்ல பேசிக்கானது என்னன்னு கேட்டால் மூசா நபி காப்பாற்றினது தான். அந்த டேட்டு மாறாது, வரலாறு மாறாது. மூசா நபி யூதர்களுக்கு மாற்றம்ங்கிறதுக்காக வேண்டிய டேட்டை மாற்றிட முடியுமா? வெள்ளிக்கிழமை பிறந்தவரை சனிக்கிழமை பிறந்தான்னு ஆக்க முடியுமான்னு? அது முடியாது. அப்போ மூசா நபி அல்லாஹ் அந்த ஹதீஸுடைய வாசம் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பார்த்தா ஃபரல் யஹூத தசூமு யௌம் ஆஷூரா, ஆஷூரா தினத்தில் யஹூதிகள் நோன்பு வைப்பதை கண்டார்கள். ஒக்கால அவர்கள் கேட்டார்கள், மாகாதா இது என்ன, எதுக்கு நோன்பு வைக்கிறீங்க என்று கேட்டார்கள். காலு யூதர்கள்லாம் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹுன், இது ஒரு நல்ல ஒரு நாள். யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம், இஸ்ரவேல் மக்களை அவங்களுடைய எதிரியிடமிருந்து ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நாள். இப்போ சாமஹு மூசா, அதனால் மூசாவும் அந்த நாளில் நோன்பு நோத்தார், அதுக்கு தான் நாங்களும் வைக்கிறோன்னு யூதர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆனா அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு நாங்கள் ரொம்ப அருகதையானவர்கள்னு சொல்லிட்டு இப்போ சாமஹு அவங்களும் 10 நோன்பு வைத்தார்கள். முதல்ல நோன்பு வச்சதே மக்காவில் உள்ள பழக்கத்தினர் வச்சுட்டாங்க. பிறகு இறுதி கட்டத்தில் மறுபடியும் ஒருக்கா நோன்பு வைக்கிறாங்க. யூதர்கள் வைக்கிறத பார்த்துட்டு, எதுக்குப்பா நோன்பு வைக்கிறீங்க, மூசா நபி கேட்பா, மூசாவுக்கு தான் வைக்கிறீங்களா, மூசாவை அல்லாஹ் காப்பாற்றினதுக்கா, உங்களோட நாங்கள் மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாமஹு அதே 10வது நாள் நோன்பு வச்சதை எதை வச்சு வைக்கிறாங்க, மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினான் என்பதற்கு தான் வைக்கிறாங்க. அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தான் நோன்பு வச்சுருந்துட்டு இருக்காங்க சில வருடங்கள். அந்த கடைசி வருடத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க யோசிக்கிறாங்க, எதுக்கு யூதர்களோடு அவன் வைக்கிற அதே நாளில் நம்மளும் வச்சு அவனுக்கு ஒப்பாக நம்ம எதுக்கு நடக்கணும் அப்படின்னு நினைத்து விட்டு, அடுத்த ஆண்டு நான் இருப்பேனேயானால் 9 நோன்பு நோற்பேன்கிறாங்க. 9 சொல்லலாம் தான், உண்மைதான். 9 10 நோற்பேன்னு சொல்லலாம் தான். 9 மட்டும் நோன்பு நோற்பார்கள். அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் கொடுக்க முடியுமான்னா முடியும் தான். ஆனால் இது இந்த நோக்கம் இல்லாமல் போயிருமே, இதுக்கு இணைச்சி தானே அர்த்தம் செய்யணும். எதுக்காக வைக்கிறீங்க, முதல்ல நோன்பு வைக்கிற நோக்கமே பேசிக்காக என்ன, மூசா நபியை காப்பாற்றினது. அந்த டேட் 9 மாறுமா? அது 10 தான். அப்போ 10 நீங்கள் வச்சா தான் அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்தினது ஆகும். அப்போ யூதர்களுக்கு மாறு செய்வதாக இருந்தால் அதோடு ஒன்று சேர்க்கணுமே தவிர டேட்டை மாற்றி விட்டுட்டா யூதர்களுக்கு மாற்றம் வந்துடும். ஆனால் மூசா நபிக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் டேட்டை மாற்றி 10க்கு பதிலாக 9 வச்சிங்கன்னு சொன்னால் மூசா நபியை காப்பாற்றினது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவரை காப்பாற்றின நாளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வந்துடுது. அப்போ அல்லாஹ் ஒரு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்றினான் என்று அந்த மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்களும் வச்சு இருக்கிறாங்க சில வருடங்கள். கடைசி வருஷத்துலாம் என்ன செய்கிறாங்க, அடுத்த ஆண்டு நான் இருப்பேனேயானால் நான் 9 நோன்பு நோற்பேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 9 நோன்பு நோற்பேன் அந்த வாசகத்தை வைத்து கொண்டு 9 மட்டும்னு சொல்லாமல் எதுக்காக சொன்னாங்கன்னு சேர்த்து வச்சு சொல்லணும்ல. 9 வைப்பேன்னா ப்ளஸ் 10ஓட சேர்த்துருந்தா அதுக்கு அர்த்தம் செய்யணும். அதில் இல்லாட்டாலும் அந்த ஹதீஸை சொல்லப்படாட்டாலும் அவனுக்கு 10 எனக்கு 9 ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸுக்கு மாற்றமாகும். எந்த ஹதீஸு, மூசா நபியை காப்பாற்றினது அவருக்கு நாங்கள் அதிக தகுதி படைத்தவர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மூசா நபியை ஃபாலோ பண்ணி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. அப்போ மூசா நபியை ஃபாலோ பண்ண ஒரு நோன்பை விட்டுவிட்டு 10 நம்ம 9 மட்டும் வச்சாங்கன்னா இதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே, அந்த நாளே முக்கியத்துவம் இல்லாமல் போயிருமே. ஜாயிண்ட் பண்ணால் என்ன செஞ்சிடறேன், மாற்றம் செஞ்சதாகவும் ஆயிரும், மூசா நபியுடைய விஷயத்தை நம்ம மதித்ததாகவும் ஆயிரும். அப்போ இந்த ஹதீஸ் புகாரில் 2004 வருதாச்சா, 3397 என்ன வருதுன்னு கேட்டால் இன்னும் தெளிவாக வருது. என்னத்துக்கு நோன்பு வைக்கிறேன்னு கேட்டோன்னா, ஹாதா யோமுன் அலீமுன், இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள். ஓஹோ யோமுன் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா,
இந்த நாளில் தான் மூசாவை அல்லாஹ் காப்பாற்றி வகர கால ஃபிரவுன் கூட்டத்தாரை அழித்தான், மூழ்கடித்தான். அதனால் இப்போ சாம மூசா சுக்ரன் இல்லா, அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா நோன்பு வைத்தார். அதனால் ஆனால் அவுலாபி மூசாவின்கும், உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப தகுதி படைத்தவன் நான் தான் என்று சொல்லிவிட்டு இப்போ சாமஹு ஆசூராவில் நோன்பு வைத்தார்கள். அமரபி சியாமிகி, நோன்பு வைக்க கட்டளையிட்டார்கள் என்று சொல்லி 3397வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ஆசூராவுடைய நோன்பு என்பது எதுக்காகங்கிற நோக்கத்தை வச்சு பார்த்தா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் சொன்ன மாதிரி புரியக்கூடாது. 9 வைப்பேன் இருக்கிறது, 10ஓடு சேர்த்து என்று தான் அதில் வைத்துக்கொள்ள வேண்டும். 9 மட்டும் வைப்பேன் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அப்போ மூசாவுக்கு நான் தான் தகுதி படைத்தவன்றதை காரணம் சொல்கிறாங்க. உங்களை விட தகுதி படைத்தவன் சொல்லிவிட்டு அதை விட தகுதி கம்மியானதாக செய்யணும். அவனை விட தகுதி படைத்தவன் சொன்னால் அதை விட கொஞ்சம் கூட இருக்கணும். இவங்க ரசூல்லா என்ன செய்கிறாங்க, மூசாவுக்கு தகுதி படைத்தவன் சொல்லிவிட்டு மூசா வச்ச நாளில் நோன்பு வைக்காமல் விட்டுவிட்டு வேற ஒரு நாளை வச்சாங்கன்னு சொன்னால் மூசாவுக்கு தகுதி படைத்தவன் வரலையே. அப்போ இந்த மேட்ரு அடிபட்டு போயிடுது. அதனால் 9, 10ங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் கிடையாது. 9 வைப்பெண் தான் சொன்னார்கள், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது பெரிய லாஜிக்காக நிறைய விதங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. முதல் பேசிக் என்னன்னு கேட்டால், இந்த ஆசூரா எதுக்காக வேண்டி ரசூலுல்லாவுடைய அங்கீகாரம் எதன் அடிப்படையில் அது கொடுத்தாங்கன்னு கேட்டால், மூசா நபி நோன்பு வைத்தார்கள், அதனால் நாங்கள் நோன்பு வைக்கிறோம். நாங்கள் அவருக்கு தகுதியான ஆளுக்க, நீங்கள் மூசா நபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நாங்கள் அதை விட தகுதியான ஆளுக்க என்று சொல்லி நோன்பு வச்சுட்டாங்க. பல வருடங்கள் வச்சுருக்கிறாங்க. சில வருடங்கள் வச்சவன கடைசி வருஷத்தில் தான் சொல்கிறாங்க, எப்படி நம்ம இங்கே வைக்கிறது அதே நாளில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமே, கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அடுத்த ஆண்டு நான் இருந்தேனே ஆனால் 9 நோன்பு வைப்பேன்னு சொல்கிறாங்க. அது 9 என்று இருந்தாலும் 9யும் என்று தான் அர்த்தம் செய்யணும். 9 தான் இருக்குது, 9 என்ற அந்த போட்டு தான் அர்த்தம் செய்யணும். ஏன் செய்யணும்னு கேட்டால், இப்போ நான் சொன்ன காரணம் தான். அதை செஞ்சால் தான் மூசா நபியை ரொம்ப அதிக மதித்தவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மீனிங் இருக்கும். 9 தான் வைக்கணும், 10 வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மூசா நபியை ரசூலுல்லாஹ் மதிக்கவே இல்லைன்னு ஆயிரும். அவர் ரொம்ப வச்சது 9, நீ அவர் வச்சது 10, நீ என்ன 10 நான் 9 வைப்பேன்னா யூதர்களுக்கு மாறு செய்கிறேன்னு மூசா நபிக்கு மாறு செய்கிறாங்க. இப்போ அப்படி வந்துடும். 9 வைக்கணும் 10 வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்வார்களே, இந்த வாசகத்தை வைத்துக்கொண்டு, இந்த ஹதீஸின் வாசகத்தை வைத்துக்கொண்டு சொல்வார்களே, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ் யூதனுக்கு மாறு செய்யலை, இப்போ மூசா நபிக்கு மாறு செய்கிறாங்க. மூசா நபிக்கு நான் தான் தகுதி உள்ளவன்னு சொல்லிவிட்டு நீ 10 வைப்பியா மூசா, நீ 10 வச்சியா, நான் 9 வைக்கிறேன் பாருன்னா யாருக்கு மாற்றம் இது? இது மூசா நபிக்கு மாற்றம் இது. அதனால் முதல் விஷயம், மூசா நபியுடைய சுன்னத்தை அப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறங்க. யூதருக்கு மாறு செய்வதற்காக ஒன்று சேருங்க, அப்படி தான் அதை எடுத்துக்கொள்ளணும். அந்த வாசகம் அப்படி வாசகம் சஹாபாக்கள் கேட்டு அறிவித்தல் கொஞ்சம் முன்ன போட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி கூட தெளிவாகவும் சொல்லியிருப்பாங்க, கேட்டு அறிவிக்கிறது தானே. அதனால் இதனுடைய அர்த்தம் அப்படி தான் கொடுக்க முடியும். வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்காம அது எதை பற்றி பேசுகிறதுங்கிற விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது இதாயிரும். அடுத்ததாக பாருங்கள், வைதா காணல், அந்த அது நீ சொன்ன ஹதீஸ் எதில் வருதுன்னு கேட்டால், வைதா காணல் ஆமுல் முகபிலோ, அடுத்த ஆண்டு வறுமையானால் இன்ஷா அல்லாஹ் சும்னல் யோமத் தாசியா, 9ஆம் நாள் நோன்பு வைப்போம். ஃபலமியத்தில் ஆமுல் முகபில், அடுத்த ஆண்டு வரவில்லை, ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மறைந்து விட்டார்கள் அப்படின்ற வாசகத்தை வச்சா நீங்கள் கேட்குறீங்க. அதில் சும்னல் யோமத் தாசியா, 9ஆம் நாள் நோன்பு வைப்போம். நாங்கள் அதை ஐலன் 9ஆம் நாளும் என்று அப்படின்னு, அல்லது மால் ஆசிரி 10ஆம் நாளோடு அப்படின்லாம் சொல்லலை, 9 நோன்பு வைப்போம் தான் சொல்கிறாங்க. இது நேரடி சொல்ல வச்சுக்கிட்டு வாதிட்டார்களே, ஆனால் 10 கிடையாது 9ங்கிற கருத்தான் தருகிறது. இதை மட்டும் வச்சு என்னங்க எடுக்கிறீங்க? அதை நான் சொன்ன அதையும் எடுத்து வச்சு சேர்த்து வச்சு முடிவு பண்ணுங்க. மூசாவுக்கு ரொம்ப தகுதியான மூசாவுக்காகத்தான் அந்த நோன்பு, மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதை அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணி தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, நோன்புக்கு சொன்னாங்க. அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, உங்களோட நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த நோன்பு வச்சாங்கன்னு வருதில்ல. 10 வச்சா தானே மூசா நபியை ஃபாலோ பண்ணதாகும். 10 விட்டுவிட்டு நீங்கள் 9 மட்டும் வச்சிங்கன்னு சொன்னால் மூசா நபியை ஃபாலோ பண்ணலை, வேறு ஒன்று உண்டாக்குறீங்கன்னு ஆயிரும். அதே நேரத்தில் 9லையும் வச்சுட்டு 10லையும் வச்சிங்க என்று சொன்னால் மூசா நபியை ஃபாலோ பண்ணதான் ஆயிரும். யூதனை விட நம்ம மேல்நிலையில் இருக்கிறோன்னு ஆயிரும். நீ ஒன்று நான் 2 வைக்கிறேன் போடா அப்படின்னு வந்துடும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக ஹதீஸ் வாசகத்தை மட்டும் வைத்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள், ஆய்வு என்ற பெயரில் சில பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக உங்கள் நாட்டில் இலங்கையில் இந்த ஃபித்னா ரொம்ப பரவிட்டு இருக்கு. 9 தான் வைக்கணும், 10 கிடையாதுங்கிற ஃபித்னா இருக்குது. அவங்களாம் என்ன செய்யணும், வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. வார்த்தையை வச்சுக்கிட்டு பேசுனா கரெக்டு தான், அப்படி தான் இருக்குது, 9 தான் இருக்குது. ஆனால் அது எதுக்கு வச்சாங்கிற அந்த பேசிக்க விட்டுறாங்க.
இது மூசா நபி சொன்னதுக்கு மாற்றம், வேறு நோம்போடு இது போகுது, அதை விளங்கியிருந்தார்களே. ஆனால் 9 10 வைக்கிறது தான் சுன்னத், வழங்குதா. அதில் 9 மட்டும் வச்சுட்டு 10 விடுறது என்பது அது வழிகேடு தான், அது வழங்கிக்கணும்.